ஹாய் காய்ஸ், இன்னைக்கு மார்னிங் லன்ச் பார்க்கலாமா? லெமன் சோறு, முட்டை, தயிர் சாதம். இது என்னதுமா? அவுல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வீடியோ எடிட் பண்ண ஆரம்பித்தோன்னே நான் வந்து பேசுகிறேம்மா அப்படின்ட்டு அவனே பேசிட்டான். நல்லா இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பஸ் ஸ்டாப்பில் எந்தெந்த பஸ்லாம் இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கும், எந்த டைமுக்கு வரும், என்னென்ன டேயில் என்னென்ன பஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே பஸ் ஸ்டாப்லேயே போட்டிருப்பாங்க. அந்த அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துடுங்க. நீங்கள் டிக்கெட் வந்து மொபைல் ஆப்லேயுமே புக் பண்ணிக்கலாம், இல்லை நேராக ஏறினதுக்கப்புறம் கூட நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ஸில் நான் எங்கே போயிட்டுருக்கேன், பசங்களை கூட்டிகிட்டு ஜூக்கு தாங்க போகிறோம். சரி, லீவாக இருக்குது, எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு ஜூக்கு தான் போனோம். நம்ம போகிற ஜூ டால்டன் அண்ட் ஃபர்னஸில் இருக்குது, சவுத் லேக் ஜூ. நம்ம இப்போ இருக்கிறது ஜூவோட என்ட்ரன்ஸ். பாப்பா பீக்காக்கு மானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வீடியோவில் கிளியராக கேட்கல. என்ட்ரன்ஸில் ஒரு இமேஜ் போட்டிருந்தாங்க, அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. குழந்தைங்க பார்த்தாலே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த இமேஜில் சின்ன விலங்கினத்துலேருந்து பெரிய விலங்கினம் வரைக்கும் ஹைட்டு வச்சும் வெயிட்டு வச்சும் வரிசைப்படுத்தியிருந்தாங்க. ரைனோவை இவ்வளோ கிட்ட நான் பார்த்ததே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் போய் கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஜூக்கு பர் பர்சனுக்கு 13 பவுண்ட்ஸ் வந்தது. நாங்கள் 4 பேர் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஃபேமிலி டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 பவுண்ட் வந்தது. அதனால் நாங்கள் அதையே சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் லக்கியாக எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் டிக்கெட் கிடச்சதுங்க. ஒரு பர்சனுக்கு 1 பவுண்ட்லேயே எங்களுக்கு டிக்கெட். ஜூவில் அங்கங்கே சின்ன சின்ன பாண்டு வச்சுருந்தாங்க, அதில் மீன்களும் வாத்துகளும் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கரடிங்க. கரடியை காணோன்னு நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கோம். அது அழகாக மேலே போய் படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், தண்ணியெல்லாம் தூரமாக அங்கே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈமுக்கு ஒருத்தர் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே நீங்கள் எல்லா அனிமலுக்குமே ஃபீட் பண்ணலாம். உங்களுக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் அனிமலுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே ஃபுட்டு தந்துடுவாங்க. ஒரு பர்சன் உங்கள் கூடயே வருவாங்க, அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அனிமலுக்கு தேவையான ஃபுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் கேங்க்ரூவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் நம்ம நடந்து போகிறதுக்கு பக்கத்துலேயே கேங்க்ரூவெலாம் படுத்திருந்தது. இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. திரும்புகிற பக்கமெல்லாம் கேங்க்ரூவாகவே இருந்ததுங்க இந்த பிளேஸில். இந்த கிளைமேட்டில் குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி சன்னி டேவாக இருந்தனால நாங்கள் ஜூக்கு பிளான் பண்ணி போயிட்டோம். மார்னிங்கே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு நல்லா சூப்பராக பேக் பண்ணிவிட்டு வந்தோங்க. வந்து பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, ஃபுட்ஸ் எல்லாம் நாட் அலவுடு அப்படின்னு. அவுட் சைட் ஃபுட்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கேயே நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால் அவங்க அவுட் சைட் ஃபுட்டு அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது லெமூரு. எல்லா அனிமலுமே இங்கே வந்து கூண்டுக்குள்ளே தாங்க இருந்தது. இது மட்டும் எப்படி மிஸ் ஆகி வெளியே வந்ததுன்னு தெரியல. வந்ததும் இல்லாமல் நம்ம கூடையே நடந்துட்டு இருந்தது மட்டும் இல்லைங்க, அது இப்போ என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்கள். ஒரு லெமூரோடு போய் செம்மையாக சண்டை போட்டுருந்தது. அதோட சவுண்டையும் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
tortoise பாரு பிரியா tortoise பாரு இங்கே ஒரு பையன் பயப்படாமல் அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அனிமல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செக்யூர் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே செக்யூரிட்டி கேட். புலிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தேங்க. கறி அந்த மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த புலிக்கு எவ்வளோ மீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதை அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போகுது. அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோடனே சில அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்துடுதுங்க. அப்படி வரல அப்படின்னா கூப்பிட்றாங்க. வந்து ஒவ்வொரு அனிமலை ஒவ்வொரு மாதிரி கூப்பிட்றாங்க. அவங்க இப்படி ராகமாக பாடினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இந்த சீ ஆட்டர் வந்ததுங்க. அப்புறமே விசிட்டர் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க அதோட ஏஜ், அது எவ்வளோ நாள் வாழும், அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு விசிட்டர் புலிக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே புலி உள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஜூவில் டேஞ்சரஸான அனிமல் எல்லாமே நல்லாவே செக்யூர் பண்ணி வச்சுருந்தாங்க. கூண்டு போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம பார்க்குறதுக்காக கண்ணாடி எல்லாமே வச்சுருந்தாங்க. கண்ணாடி வழியாக கூட நம்ம அனிமலை பார்த்துக்கலாம். குட்டி குழந்தை கேமரா நெக்ஸ்ட்டு கூட்டமாக பஃபூன் குரங்கு தாங்க இருந்தது. அதுக்கு ஊஞ்சல் மாதிரியெல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. விளையாட நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அது ஒன்றும் ஏறின மாதிரி இல்லை. சரின்னு நான் அந்த இடத்துலேருந்து வந்துட்டேன். ஊஞ்சலில் தாங்க ஏறல. அது பாருங்கள், கயிற்றுல வந்து அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு வாலில் தொங்கிக்கிட்டெல்லாம் இருந்தது. அங்கே பாருங்கள், கண்ணாடி கொண்டுக்குள்ளே ஜாகுவார் எப்படி இருக்குன்னு. ஜாகுவார் பயந்த சுபாவம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பார்த்தா எனக்கு தாங்க பயமாக இருக்குது. அனிமல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கூண்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நல்லாவே செக்யூர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்காக நமக்கு கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மயிலே தோகை விரித்து ஆடுது. ஒட்டகச்சிவிங்கிக்கு சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு போலங்க. இவ்வளோ நேரம் அடைச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் போன டைமில் கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுட்டெல்லாம் எடுத்து நல்லா உயரமாக கட்டிட்டாங்க. இப்படி தாங்க வச்சுருந்தாங்க கிளாஸ் டோர்ஸ் எல்லாமே. அதுக்கு மேலே கூண்டு கட்டியிருந்தாங்க. லெஃப்டில் ரைட்டில் ஃபுல்லாகவே கூண்டால் செக்யூர் பண்ணியிருந்தாங்க. நம்ம விசிட்டர் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல மட்டுமே கிளாஸ் டோர் போட்டிருந்தாங்க. ஐயோ, டாட்டாய்ஸ் ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. இவ்வளோ பெரிய டாட்டாய்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை. இது குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அவுட்டிங் பிளேஸ்.